செய்வாரு, சொன்னதை செய்வாரு, பொய் பேச மாட்டாரு, குட் கேரக்டரா இருக்கும். ஆனா வெள்ளிக்கு சம்பந்தம் இல்லையே. அதுக்கு ஒரு உன்னதமான நாள் இருக்கு சார். அது எதனால சொன்னாங்க? அதை இதுதான் பெரியவங்களுடைய பிரச்சனையே. முதல்ல ஒரு விஷயத்த ஒரு காலத்துல கேள்வியா கேட்டுட்டு இருந்த நம்ம கேள்வி கேட்கறது இல்ல. ஆசைகள் பெருசா இருக்கு, ஆசைகள் தாண்டி பேராசைகள் பெருசா இருக்கு. உழைக்காம பணம் வருமா? மல்லாக்கு படத்துக்கு நம்ம பணம் வருமா? கேட்குறாங்களா இல்லையா? ஒரு காலத்துல நம்ம வாழ்க்கையில் எப்படி உழைச்ச பூமி இது. மதியானத்துலேருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அறுத்த ஆட்கள் நம்ம இன்னைக்கு எங்கன்னா வேலைக்கு ஆள் வராங்களா? யார் வரா? வெளியூர்லேருந்து ஆளை இறக்குறோம். நம்ம உழைப்புலாம் என்ன ஆச்சு? ஐயா சொன்ன மாதிரி அதையோ சொல்றாங்க, இதையோ சொல்றாங்க, கேள்விகள் இருக்கு. கேட்ட ப்ராக்டிக்கல் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கிற ஃபேக்ட் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த முதல்ல சொல்றேன்னா, இந்த வியாபாரத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். ஒரு காலத்துல கேள்வி கேட்டுட்டு இருந்தோம், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஐயா புரியுதா? நான் பேச தமிழ் புரியுதா? கேள்வி கேட்க ஆரம்பிச்ச என்ன கிடைச்சது? சுதந்திரம் கிடைச்சது. இப்ப கிடைச்ச சுதந்திரத்தை நீங்க கேள்வி கேட்காதனாலதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு. இந்த கேள்வி கேட்கிற முறையை மட்டும் நம்ம எப்பயுமே இல்லாம இருந்தோம்னா, இந்த மீட்டிங் வந்திருக்கீங்கன்னா சும்மா ஏதோ பார்த்துட்டு போறதுக்கு மீட்டிங் வராதீங்க. இங்க வந்தா 4 விஷயம், ஒரு கூட்டம் போட்டா ஒரு 4 விஷயம் கத்துக்கணும்னு எண்ணத்தோட வந்தா தானே தெரியும். யாருடைய பணத்தை வீணடிக்கலாம், யாருடைய பணத்தை காலி பண்ணலாம், இப்படி எண்ணத்தோட வந்தா நடக்குமா? கரெக்டுங்களா சொல்ல விஷயம்? அதை ஏன் நான் ஓப்பனா சொல்றேன்னா, இப்போ நீங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, வியாபாரம் தாண்டி நிறைய விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் எப்போ கிடைச்சதுன்னா 2000 கிட்டத்தட்ட 10ல் கிடைச்சது. 10ல் கிடைக்கும் போது நான் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன்னா, கம்ப்யூட்டர் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன். என்னுடைய மாதந்தோற வருமானம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. ரொம்ப நேரமா பேசாமலே உட்காந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது 1 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிச்சாங்கன்னா இன்னொரு வேலையோ வியாபாரமோ தேவைப்படுமா? யாரை கேட்டாலுமே தேவைப்படாத சொல்லுவாங்க. ஏன்னா நேரம் இருக்காது. அதான் அப்பட்டமான உண்மையும், நேரம் குறைவா இருக்கும். அதனால பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு நார்மலாக 30-40,000 சம்பாதிக்கும் போதே ப்ரெஷர் பண்ணி சாவடிக்கிறாங்க. ஜெகதீஷ் சார் பேங்க்ல அவர் பேங்கிங் செக்டர் இருக்கிறாரு. ஸோ பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு. சார் இப்போ எப்படி சார் இருக்கு வேலை? ரொம்ப ஈஸியா இருக்கா? அதை விட கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அதையும் குறைச்சிருவாங்க. திஸ் இஸ் AI டெக்னாலஜி. அப்போ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிச்சுட்டு இருந்த நானு அந்த வியாபாரத்தை முழுமையா விட்டுட்டு சோப்பு விற்க வந்துட்டேன். இப்போ உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளையோ டிகிரி முடிச்சிச்சு இல்ல வேலைக்கு போகுது, அது சோப்பு விற்க அனுப்புவீங்களா? ஏன் ஐடியா வராது? சூப்பர். ஏன் வராது? இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாமே செய்யலாம். எந்த விஷயமும் வெளியே தெரியாம நான் கேட்குறது அதெல்லாம் விட்டுடுங்க. எந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு புள்ள எனக்கு தேவை ஒரே ஒரு ஆன்சர், ஆமா இல்ல, நோ எக்ஸ்பிளைன். டைம் ஆயிடும். நான் முடிச்சிடறேன் ஐயா, நான் முடிச்சிடறேன் ஐயா, ஒரு நிமிஷம். நான் கேட்குற கேள்வி ஒன்று ஆமா இல்லை மட்டும் சொல்லுங்க. வேற எந்த எக்ஸ்பிளேஷன் வேணும் எனக்கு. ஐ நோ, எல்லாமே எனக்கு தெரியும். நான் கேட்குற கேள்வி, ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்க புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு சோப்பு விற்க போகுதுன்னா நீ விடுவியா விட மாட்டியா? இதான் அவ்வளவுதான். முடிக்கலாம். ஏன் விட மாட்டேன்னு கேட்டேன். வருமானம் தொடர்ந்து ஃபேண்டாஸ்டிக். வருமானம் தொடர்ந்து வராது. அதுக்கு அவன் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். அதுக்கு அவன் கேள்வி வருமா வராதா? இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ 2010ல் நான் சேரும் போதும் என்ன இப்படிதான் கேட்டாங்க. அப்போ நான் ஏன் சேர்ந்திருப்பேன்? புதுசா வந்தவங்க சொல்லுங்க. அப்போ நான் 1 லட்சம் ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நான் ஏன் இந்த வியாபாரத்துக்குள்ள சேரணும்? அப்பா என்ன கேட்டேன்னா இவ்வளவு மௌனமா இருக்கு. என்ன காரணமா இருக்கும்? இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாம். உடனே கிடைச்சிருமா? அப்ப வேற என்ன காரணமா இருக்கும்? இருக்கிறதுக்கே டர்ரு, இதை வர சைடு வர மீட்டிங் வானாலே டைம் இல்லைன்றீங்க. 11 மணிக்கு மீட்டிங் வானா 11:30 மணிக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போலான்னு ஒரு மேபி கிட்ட வந்துட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் வருமானம் வந்துகிட்டு இருக்கா? எப்படி வருமானம் வருது? ஒண்ணு வேலைக்கு போவீங்க, இல்லைன்னா விவசாயம் பார்ப்பீங்க, இல்லாத ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி. கரெக்டுங்களா? இது எல்லாமே எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க, வருமானம் வருது. சொல்லப்படுது ஆக்டிவ்னா நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வருமானம் வருது. நீ வேலை செய்யலன்னா அப்போ 1 லட்சம் ரூபாய் வாங்கணும். எனக்கு அதான் எல்லாமே. அப்போ என் குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு?
இந்த கேள்வி நான் கேட்கல, என்ன ஒருத்தர் கேட்டாரு. அவர் பேர் சித்தா சிங் சொல்லிட்டு. நான் 2010 மீட் பண்ணும்போது அவர் இந்த கேள்வி என்ன கேட்டாரு. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கேட்டு போயிட்டாரு. கேட்டு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நைட்டெல்லாம் தூக்கமே வரல. ஆமா அவர் சொன்னது கரெக்டு தானே, கரெக்டு தானே, நான் சொல்றது புரியுது அவனுக்கு, கரெக்டு தானே, ஆமா ஆமா யோசிக்கும் போது வழி தெரியல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணை கட்டி என்ன சொல்றது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தெரிஞ்சு விடுற வைக்கிறோம். அதாவது முன்னோர்கள் சின்ன பேர் செய்யறோம், புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அப்போ அவர் சொன்ன விஷயம் புதுசா இருந்தது. அப்போ ஏன் அவர் சொன்ன விஷயம் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னாரு, நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறது பேர் ஆக்டிவ் இன்கம், நான் சம்பாதிக்கிறது வருமானத்துக்கு பேர் பாசிவ் இன்கம் அப்படின்னாரு. அது என்ன சார் பாசிவ் இன்கம்னா, இப்போ நீங்க ஒரு வீடு வாடகை கட்டி விடுறீங்க வச்சுக்கிறேன், கட்டி வாடகை விடுறீங்க, மாசம் மாசம் உங்களுக்கு ரெண்ட் வருமா வராதா? வரும். உதாரணமா ஒரு 10,000 ரூபாய் ரெண்ட் வச்சுக்கலாமா? அந்த 10,000 ரூபாய் ரெண்ட் வாங்க நீ 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்மகிட்ட 50 லட்சம் இருக்கா? இதுதான் பாசிவ் இன்கம். ஒரு தடவை பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு மாசம் மாசம் வருமானம் வந்து அதுக்கு பேர் பாசிவ் இன்கம். இப்போ நம்மளால வீடு கட்ட முடியுமா? அவ்வளோ காசு நம்ம கிட்ட இருக்கா? ஆனா நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் அப்படின்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு வந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த நேரடி வியாபாரம். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த உலகத்துல எங்க, இப்ப நான் படிக்கும்போது 750 கோடி, நேத்து கூகுள்ல சர்ச் பண்ணா 820 கோடி மக்கள் தொகை ஆயிருக்கு. மக்கள் தொகை என்ன இருக்கு? பெருகி இருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம 7.5 கோடி இப்ப 8 கோடியா மாதிரி இருக்கு. எதுல வளருமோ இல்லையோ ப்ரொடக்ஷன்ல நம்ம முன்னோடியா போயிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் புரியுதா? குழந்தை பெற்றுக்கிற வேலையில ரொம்ப முன்னோடியா நம்ம இருக்கிறோம். ஸோ மக்கள் தொகை என்ன ஆயிட்டு இருக்கு? பெருகிட்டே இருக்கு. இந்த ஏன் நான் சொல்றேன்னா, அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகை கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கவங்க மொத்தமே 5% பீப்புள் தான். இந்த 5% பீப்புள் தான் நம்மள நிர்ணயிக்கிறாங்க. நீ இதை தான் செய்யணும், இதை தான் படிக்கணும், இந்த வேலை தான் செய்யணுன்றது யார் நிர்ணயிக்கிறா? ஒரு 5%. அவங்க பேர் தான் பிக் ஷாட் பணக்காரர்கள். இப்போ இந்த 5% பீப்புள் எப்படி ஜெயிச்சாங்க நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்மளும் ஜெயிக்க முடியுமா முடியாதா? யாருன்னா சொல்லி கொடுப்பாங்க அந்த விஷயத்த. ஏன் நீ வளர்ந்துட்டா இங்கே இருக்கணும். அதான் ஒரு டைலாக் ஒன்று படத்துல சொல்லுவாங்க, 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன், கட்சிக்காரங்களோ ஏதோ XY சண்டை போட்டுக்கிறாங்க. இவர் வந்து ஏழை, அவர் பணக்காரர். ஆனா 2 பேரும் ஒரே இது சார்ந்தாங்க தான். அப்போ அவர் கேட்கிறாரு, உன் பொண்ணை கொடுப்பா கேட்டாலும் செருப்பால அடிப்பாரு. அப்புறம் இது நான் பிடிச்சி தொங்குற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு. டைலாக் பார்த்துருக்கீங்களா? உன் பொண்ணே கொடுக்க மாட்டாரு, எதுக்கு அந்த போய் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாரு. அப்போ அவர் உயர்ந்தவர், இங்க தாழ்ந்தவர். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளும் உயர்ந்த இடத்துக்கு போகணுமா போகக்கூடாதா? சிம்பிள். அவங்க சொல்லித்தராத விஷயத்த இன்னைக்கு இங்க சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து பண்ண ஆரம்பிச்சு நீ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா இந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த 15 ஆண்டுகள்ல என்னோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இவ்வளவு நேரம் காமிச்சாங்கல்ல, இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றிலாம் நம்ம மேடம் வந்து அழகாக பேசினாங்க, நம்மளுடைய ஜெயமணி மேடம், கரெக்டுங்களா? இப்போ அவங்க சொல்லும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், சில விஷயம் புரியாமல் இருக்கணுங்களா? ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டு நம்ம உள்ள போவோம். ஓகேங்களா? இப்போ எல்லா வீட்லையும் பெண்கள் இருக்கிறாங்களா? பெண்கள் இல்லாத வீடே கிடையாது, கரெக்டுங்களா? பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு மாதவிட பிரச்சனை இருக்கும், பெண்கள் சம்மந்தமான இஷ்யூஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான இஷ்யூஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மாதவிட டைமில் ரத்தங்கள் வெளியே போக, ரத்தங்கள் திருப்பி உடம்புல சுரக்கணும். நான் சொல்றது புரியுது அவங்களுக்குமே? இது பெண்களுக்கு விஷயம். அது சுரக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது இரும்பு சத்து உடம்புல அதிகமா தேவை. இந்த இரும்பு சத்து வேணும் அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் பேரிச்சப்பழமோ முருங்கைக்கீரை வகையை சார்ந்த கீரைகள், இதுதான் அதிகமான இரும்பு சத்து கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்போ வாங்கி கொடுத்தோம்? இதான் தங்கம் கேட்டோன்னா இல்லை வெள்ளியை தான் கேட்டோம் அவங்ககிட்ட. எப்போ நீங்க சாப்பிட்டீங்க லாஸ்டா? 2 மாசம் ஆயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம உடம்புல ரத்தம் எப்படி சுரக்கும்? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? நம்ம உடம்பு முழுக்க சத்துக்களால் உருவாக்கப்பட்டது, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஏதாவது XY, இதெல்லாம் இரும்பு சத்துன்றது உடம்பு உடம்புக்கு அதிகமாக தேவைப்படுது. பட் நம்ம எடுத்துக்கல. அப்போ நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? இப்போ நான் சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோறுக்கு அதுதான் அமைக்க பார்ப்போம். அது மாதிரி நான் ஒன்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம உறுப்புகளில் எவ்வளோ விதமான சத்துக்கள் தேவைப்படுது, நம்ம முழுசமாக கொடுக்குறோமா இல்லையான்னு கணக்கெடுத்து பார்க்கும்போது உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, உடம்பு தேவையான சத்துக்களை நீ எடுத்துக்கிற அளவு 25% எடுத்துக்கிற அப்படின்றாங்க. 75% இன்பேலன்ஸாக இருக்குது. இன்பேலன்ஸ் என்ன? சத்து குறைபாடு நோய்கள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய நோய்களை தாக்கப்படுறதுக்கு காரணம் புரியுது உங்களுக்கு?
ஒரு சிக்கன் குனியாவா, அது எங்கே போச்சு மறந்துடல. சிக்கன் குனியா வேற ஒரு ஜுரம் வந்து ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி விதவிதமான ஒரு பேர் வைக்கிறான். எவன் வைக்கிறான்னு தெரியல, நல்லா வைக்கிறான் பேரை, மறக்காத அளவு பேர். கொரோனாவுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. கரெக்டுங்களா? இது ஏன் சொல்லுவோம்னா, இந்த மாதிரி வியாதிகள் காலங்காலமா இருக்கா, ஆனா இப்பதான் நம்ம அதிகமா பாதிக்கப்படுறோம். இப்போ இங்க விவசாயம் இருப்பீங்க, பொதுவா நம்மளுடைய விவசாயம் எப்படி இருந்ததுன்னா 6 மாசம் பயிரா இருந்தது. கரெக்டா? இப்போ எங்கனாச்சும் அதை அறுவடை விதைக்கிறோம் நம்ம. ஏன் என்ன அதெல்லாம் வெளிநாடு போயிடுச்சா? அவ்வளவு பொறுமை இல்லை, அவ்வளவு பொறுமை இல்லை. 3 மாசத்துக்குள்ள பேக் பண்ணி ஆகணும். அப்ப அதுல என்ன விளையும், அது விளையிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், போடக்கூடிய எல்லாமே கெமிக்கல்ஸ். இது பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ். அது எதில் போய் ஒட்டும்? செடியில தான் ஒட்டும். செடி என்ன ஆயிடுது, காயா பூவா பழமா கொடுக்குதா இல்லையா? அதை சாப்பிடுறது யாரு? அதனாலதான் இன்னைக்கு நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு சத்துள்ள ப்ராடக்ட் எடுக்காதனாலதான் இன்னைக்கு நோய்கள் பாதிக்கப்பட்டனால சொல்ல உலக சுகாதாரம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு ஷேர் பண்றாங்க. அப்போ இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, அதை சரி பண்றதுக்கு தான் இது முதல் பாயிண்டா உள்ள வராங்க. அப்படி வரும்பொழுது என்ன மாதிரி ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு கடல் பாசின்னு சொல்லக்கூடிய வேப்பிலையை காட்டிலும் 25 மடங்கு கசப்பா இருக்கும். நீங்க சாப்பிடுவீங்களா பச்சையா? தேனுன்னா மிச்சம் மீதி இருந்தா கூட அடிச்சு காலி பண்ணிடுவோம். ஆனா கசப்பு என்ன பண்ணுவோம்? பண்ண மாட்டோம். நம்ம உடம்புக்கு என்னைக்கு கசப்புத்தன்மை அதிகமா வந்ததோ அன்னைக்கு நம்ம உடம்புல கேன்சர் வராம இருந்தது. கசப்பு கேன்சர், புரியுதுங்களா? அன்னைக்கு கசப்புத்தன்மை கம்மியாச்சு, நமக்கு கேன்சர் வியாதிகள் வர ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு கேன்சர், புற்றுநோய் கேன்சர் தான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்னங்க கேன்சர் இருக்கு? ஒரு பட்டியலே போடலாம். ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு வாட்டி வெயில் சீசன்ல நம்ம உடம்புல கட்டி வருமா வராதா? இப்போ கட்டி வந்தா என்ன சொல்றாங்க? அப்புறம் வேற என்ன சொல்றாங்க? செக் பண்ணுங்க பிளட் டெஸ்ட். முதல்ல போய் அந்த கட்டியை பயாசி எடுக்கறாங்க. பயாசி என்ன பண்ணிக்கலாம் இங்க தெரியும். இவ்வளவு பெரிய ஊசி பயோடாதுக்கு பண்ணிதான் ஆகணும். இவ்வளவு பெரிய எத்து ஊசி குத்துனா என்ன ஆகும்? உள்ள போய் அந்த கரெக்டா இருக்கிற அந்த கட்டியோட இருக்கிற கொழுப்பை வெளியே கொண்டு வந்து அது ரிசர்ச் பண்ணுவாங்க. அது ரிசர்ச்ல நார்மல் கட்டியா கேன்சர் கட்டியா அப்படின்னு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையா இருக்கும்போது கட்டி வரும். இந்த டீக்கல்ல பொற வைக்க தெரியுமா? யாரெல்லாம் பண்ணிருக்கீங்களா? அதை பண்ணிக்கிறாங்க சார். அந்த பொறைய வச்சு கட்டி விட்டுட்டா காலைல அந்த கட்டி என்ன ஆயிடும்? பழுத்துரும். பழுத்த உடனே என்னோட சித்திவன் வந்து பிதிக்கி வெளியே எடுத்துரும். ஃபினிஷ்ட் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் ஃபினிஷ்டு. இப்போ எப்படி சார் இருக்கு? ஒரு கட்டினா நம்மளை கொண்டு போய் 3 நாள் படுக்க வச்சு ஆராய்ச்சி பண்ணி வெளியே. நான் சொல்றது உண்மையா பொய்யா? இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நமக்கு ஹெல்த் அவேர்னஸ் இல்லாதனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ். அப்போ இங்க வந்து என்ன கத்துக்கலாம்? ஆரோக்கியமா எப்படி வாழ்றதுன்றத கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இது நமக்கு தேவையா தேவையில்லையா? இது நமக்கு மட்டும் தேவையா? எல்லாருக்கும் தேவை. இப்போ தேவையான விஷயம் நம்ம முடிச்சிட்டோம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி பேரிச்சம்பழம் முருங்கீரை நான் சாப்பிடல, அப்போ எனக்கு அயன் சத்து கிடைக்கல. அப்போ அயன் சத்து கிடைக்கணும், நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க, அயன் கேப்சூல் சொல்லிட்டு ஒரு கேப்சூல் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த அயன் கேப்சூல் உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள், பேத்திகள், மகள்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட்டை நீங்க என்னோட சார்பா வாங்கி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ரத்தத்தை இன்னைக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதுவும் சேர்ந்து. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்போ கண்ட்ரோல் தான் நம்ம பண்ணணும். அப்போ அந்த ரத்தங்கள் அதிகமாக சொல்ல நம்மகிட்ட அயன் ஃபோலிக் கேப்சூல்ஸ் இருக்கு, இதை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு நாளைக்கு செலவு வெறும் 200 ரூபாய் தான். யார் பண்ணுவீங்க? ரத்த சோகை வந்து செத்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ செலவு என்னால் பண்ண முடியாது. உண்மையா பொய்யா நான் சொல்றது? ஆக்சுவலா இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி. நீங்க நினைக்கிற மாதிரி 200 ரூபாய் கிடையாது, 100 ரூபாய் கிடையாது, 50 ரூபாய் கிடையாது, 20 ரூபாய் கிடையாது. ஒரு நாளைக்கு செலவு 2 ரூபாய். இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நம்மளும் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ட பேர பிள்ளைங்களுக்கு பேத்தி இருந்து வாங்கி கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? இது இந்திய அரசாங்கம் மட்டும் இல்லை, உலக அரசாங்கமே இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்க ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். அப்போ இவங்க கொண்டு வர எல்லா ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட்னா, இன்னைக்கு நம்ம மறந்த ப்ராடக்ட். என்ன மறந்துன்னு பார்க்கலாமா? இது உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சுக்கலாம். என்னதுங்க இதெல்லாம்? பிக்சர் தெரியுதா? என்ன பிக்சர் இதெல்லாம்? வேப்பிலை, அப்புறம் வேப்பக்கொட்டை, நெல்லிக்காய், பிளாக் சீடு, கொலஸ்ட்ரால், நொன்னாப்பழம், துளசி, ஆலிவரா. நம்ம லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்டோம் இது எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் சார். இது எல்லாத்தையும் மருத்துவ குணம் இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம இப்போ இந்த சீசன்ல ஒரு வகையான வியாதி வரும். என்ன வியாதி வரும்? ஃபென்டாஸ்டிக். ஏன் அது வருது நமக்கு?
வைரஸ் சரி, வெயில் அதிகமான அவருக்கு வரும், நமக்கு அந்த வீட்டில் எல்லாருக்குமே வருது. ஏன்? இம்யூனிட்டி Fantastic. This is the immunity problem. அந்த தோலோ அந்த காற்றோ நம்ம மேல் படும் போது எல்லாருக்கும் அந்த வியாதி ஒரு சயின்ஸ் இருக்கிற விஷயம். இப்போ அதை சரி செய்யணும்னா உங்களோட இம்யூனிட்டி என்ன பண்ணணும்? அதிகமாக எதிர்ப்பு சக்தி அதிகமாக தான். ஒரே வீட்டில் 5 பேருக்கு வரும், ஆனால் ஒருத்தருக்கு வராது. பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அப்போ அவர் மட்டும் என்ன பண்ணாரு? அவருடைய உடம்புல இயற்கையாகவே சக்திகள் அதிகமாக இருக்கின்றது நமக்கு மெசேஜாக கொடுக்குது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கேப்சூல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அங்கே தெரிஞ்சுங்களா பிக்சரு? இப்போ என்ன தெரிஞ்சு பாருங்க, நம்ம என்ன ப்ராடக்ட் டீல் பண்ணுறோம்? நம்ம மறந்த ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளோ ரூபாயில்? 2 ரூபாய், 3 ரூபாய், 4 ரூபாய். புரியுதுங்களா? இப்போ மக்களால் வாங்க முடியுமா முடியாதா? ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட்ஸ். அதோட மட்டும் இல்லை, நம்ம உடம்புல கழிவுக்கு வெளியே எடுக்கக்கூடிய ப்ராடக்ட். பொதுவாக நம்ம உடம்புல வேர்வைகள் சுரக்கும், கரெக்டுங்களா? வேர்வை சுரக்கும்போது அதன் மூலமாக கழிவுகள் வரும். பட் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேர்வை சுரக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு கேன்சர் வருது. கழிவுகள்ன்றது உடம்புல இருக்கிற கழிவுகள் மட்டும்தான், இது கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகளும். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வயிற்று கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வேப்பிலையோ விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களா? கொடுத்தா துண்ணுமா? முதல்ல போயான்னு தூக்கி போட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாடல் டெக்னாலஜி நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்துருக்குறாங்க. காலையில் ஒரே ஒரு கிளாஸில் நம்ம தண்ணியில் கிடந்து குடிச்சோன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கழிவுகளை மூலம் அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நான் சொல்கிற மாரி இதய சம்மந்தமான ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஆன்ஜியோ பண்ணிட்டாங்க, இல்லை ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, ரத்தம் சரியாக போகலை, ஐபிபி லோ பிபி, இதை சரி பண்ண நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதோட மட்டும் இல்லை, பெண்களுக்கு தேவையான பெண்கள் சம்மந்தமான அனைத்து விதமான ப்ராப்ளம்ஸு, உச்ச தலையிலேருந்து உள்ளங்கால இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணுறது நம்மகிட்ட ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்ம இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு குண்டாக இருப்பாங்க, ரொம்ப பருமனாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதனால பெரிய வியாதிகள் இன்னைக்கு வரும். இன்னைக்கு குண்டாக இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு நோய்கள் வந்துச்சுன்னா முதல்ல அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அடிக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு குண்டாக இருக்கவும் பயப்படுறாங்க. டோன்ட் வரி, நம்மளுடைய இந்திய நிறுவனம், நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு உடம்பு கம்மி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் அந்த வெஸ்ட்லீன் கேட்டகரி கொண்டு வந்துருக்குறாங்க. உடம்புல இருக்கிற கொழுப்புகள் மட்டும் கரைக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ப்ராடக்ட் தான் இஸ் வெஸ்ட்லீன் ரேஞ்சஸ். நார்மலாக இந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் விற்கிறாங்க, உடம்பு நல்லா குறையும், சாப்பிடாம விட்டால் உடம்பு ஏறும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸு உடம்பு குறைஞ்சதுன்னா உடம்பு திரும்ப ஏறாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற செல்கள் இருக்கிற ஃபார்முலாவே இது சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. மாதத்துக்கு செலவு 3000 to 4000 rupees கூட அதோட செலவாகும். அடுத்தது குழந்தைங்க தேவையான சாக்லேட் பொடி போட்டு இன்னைக்கு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு, வீட்டுக்கு எல்லா கம்பெனி நம்ம கிட்ட இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அக்ரி ப்ராடக்ட், இந்த வியாபாரம் சொல்லும்போது நம்மளுடைய லோகம் மணி பேசினாங்க அழகாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சோம், இதனால நமக்கு என்ன வாழ்க்கை மாறப்போகுதுன்றதை நம்ம காமிக்க போகிறேன். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை தெரிஞ்சிச்சு. இப்போ வருமானம் பெருக்கிறதுக்கான சூழ்நிலை இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், கவனமாக பாருங்க. இந்த வியாபாரம் வரத்துக்கு முன்னாடி நான் எங்க பொருளாக வாங்கிட்டு தான் ஒரு இந்த கடைக்காரர்கள் பணம் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. நான் ஏன் சொல்லுவேன்னா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்த நிறுவனம் தான் நம்ம நிறுவனம். இங்க பாருங்க, குவாலிட்டிக்கு நாட் கேரண்டி கிடையாது. அடுத்தது ஃப்ரீ ப்ராடக்ட் கிடையாது. ரெண்டாவது